ஓம் நம சிவாய. பகவான் சிவனின் 64 சிவரூபங்களில் 35வது தெய்வீக ரூபம் ஸ்ரீ சார்தூலஹரமூர்த்தி. தாருகா வனரிஷிகள், நாங்கள் உயர்ந்த தவசிகள், எங்கள் மனைவிகள் உலகிலேயே சிறந்த கற்புக்கரசிகள் என்று அகங்காரத்தில் மூழ்கியிருந்தனர். அவர்களின் அகங்காரத்தை அழிக்க சிவன் பிக்ஷாடன மூர்த்தியாகத் தோன்றினார். அவரைக் கண்ட ரிஷி பத்னிகள் தங்களின் மமதையில் சருகினர். இதைக் கண்ட ரிஷிகள் கோபத்தில் தங்களின் தவபலத்தால் புலி வடிவில் ஒரு அசுரனை உருவாக்கி சிவனை அழிக்க ஏவினர். அந்த பயங்கர புலியுடன் சிவன் போரிட்டு அதை வதம் செய்து அதன் தோலை ஆடையாக அணிந்தார். அந்த ரூபமே ஸ்ரீ சார்தூலஹரமூர்த்தி. இந்த ரூபம் நமக்கு உணர்த்துவது அகங்காரம் தவத்தையும் வீழ்த்திவிடும். தவம் இருந்தாலும் பணிவு இல்லையெனில் அது சோதனையாக மாறும். இந்த மூர்த்தியின் புனித தரிசனம் மாயவரம் அருகில் வழுவூர் என்ற தலத்தில் காணப்படுகிறது. ஸ்ரீ சார்தூலஹரமூர்த்தியை தியானிப்பவர்கள் அகங்காரம் குறைவு, மனத் தூய்மை, பக்தி வளர்ச்சி, தீய எண்ணங்கள் நீக்கம் பெறுவார்கள். அகங்காரத்தை நசுக்கிய பின் சிவன் காலனை வென்ற ரூபமாக வெளிப்படுகிறார். 36வது ரூபம் ஸ்ரீ காலாந்தகமூர்த்தி. அதை நாளை அறிந்து கொள்வோம். இந்த சிவதத்துவப் பயணத்தில் உங்களுடன் இணைவதற்கு சனாதன மார்க்கம் பக்கத்தை பின்தொடருங்கள். ஓம் நம சிவாய்.